தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே உண்மையாயிடும் அப்படின்னு ஆகிடும். நான் நேற்று பெங்களூருக்கு போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க. அங்கே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது விடை கொடுத்துலான்னு இருந்து அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th கேரளா ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி விடை கொடுத்துடலாம்னு நினச்சேன். அது ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்தலை. ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லலை. ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் அவருக்கு பதிவிட்டார். நான் 2016 அரசியல் வர்றேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது தான் வழக்கம், மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியான்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன செகண்ட் ஷாக், அது மீடியா மாதிரியே தெரியல எனக்கு. ஃபோன் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாமை அப்படின்னு. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இன்னும் இவ்வளோ சின்ன வயசில் 52 வயசில் எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஜனங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடியை முதலமைச்சராக முயற்சிகள் நீங்கள் எதுவும் செய்திருக்கலாம்? சொல்லியாச்சு. உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. சில பேர் சொல்றாங்க நான் ஏன் அரசியலுக்கு நான் வரலையே சொல்லி ஒரு 3 பேஜுக்கு கம்ப்ளீட்டா அறிக்கை எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்தங்கள் இருக்கும். இல்லை சொல்ல வரல, அது தெரிஞ்ச பிறகும் ஏன் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்?
நான் முதல்லயே சொல்லியாச்சு. அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் போங்க அப்படின்னு முதல்லயே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்கள். ஆக்ட் பண்ணுறாங்களே சொன்னால் அரசியல் வேறு, ஆக்டர் வேறு. ஆக்டிங் சொன்னால் ஹெல்த் வந்து எப்போ இதாவது நான் ஆக்ட் பண்ணலாம், நான் வரலாம். அப்படியே அதை பாதித்த கூட ஒரு பொலிட்டிக்கல் பாதிக்கும். அரசியல் விமர்சனம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கோடி மக்கள் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நேற்று கமல் சார் வந்து சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலகம் பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க, இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயிகமான போய் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. முதல் முறையா ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். நான்-திராவிடியன் பார்ட்டி வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆடுறாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக வந்து விஜயம் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோஷியல் மீடியா அது நல்ல ஒரு வாழ்க்கை. ஓகே, ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழால நீங்க சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறீங்க. விஜய் பதவி இருக்கும்போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்க கலந்து கொள்ளாத போது அது ஒரு சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு முதலமைச்சர் அந்த ஏற்பு விழா சிவலிங்க எங்க நான் எதுல கலந்துருக்கேன் நான்? என்ன பழைய எதுலையும் கிடையாது. சிறப்பு விருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் சிவலிங்கனே பண்ணலைங்க அந்த அழைப்பு. நான் வந்து 96 தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் வந்து அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியாக வந்து மக்கள் வந்து மாற்றம் வேணுன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின் சார், இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஒரு சீட்டு வருது, என்ன காரணம் சார்? சார், நான் அதுக்கெல்லாம் நான் சொல்லுவேன். ஓகே, hardly congratulations to Vijay. I definitely a lot of expectation is there from people. Definitely, I hope, I wish he will fulfill that. Thank you.